சென்னையை பொறுத்தளவில் 15 மண்டலங்கள் மாநகராட்சி சார்பில் நிர்வாகம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதில் ஏற்கனவே 11 மண்டபங்கள் பிரைவேட் ஸ்டேஷன் தனியார் தான் தற்பொழுது குப்பை அள்ளுதல் மற்றும் டப்டிஸ் போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். மீதம் இருக்கின்ற 4 மண்டலங்களில் தற்போது 5-6 இரு மண்டலங்களுக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு ஒப்பந்தம் நிறைவு செய்யப்பட்டு பணிகள் தனியாரிடம் தனியார் மேற்கொள்ளப் போகிறார்கள் என்று முறையாக மாநகராட்சி சார்பில் அவர்கள் அனைவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தனியார் இந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அதே நேரத்தில் பணியாற்றுபவர் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை. இதில் வேடிக்கை என்ன என்றால், நீங்கள் குறிப்பிட்ட தாவாவிற்கு கடந்த கால அனுபவம் எதுவும் தெரியாது, என்ன நடந்தது என்றே தெரியாது. அவர்களுக்கு எங்காவது கூட்டமாக கூட்டினாலே அதற்கு உடனடியாக அந்த கருத்துக்கு வலு சேர்க்கின்ற வகையில் அறிக்கை விடுவதுதான் தொடர்ந்து அவருடைய அரசியல் களத்திலே வாடிக்கை. இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், அதிமுகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த போராட்ட களத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நேற்றைக்கு முன்னாள் அமைச்சர் பேட்டி கொடுத்து சென்று விட்டிருக்கின்றார். இது எப்படி இருக்கிறது என்றால், ஏற்கனவே 11 மண்டலங்கள் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் தனியாருக்கு இந்த பணிகளை மேற்கொள்ள உத்தரவு வழங்கப்பட்டது. இதற்கு ஒரு நல்ல பழமொழி தான் நினைவுக்கு வருகிறது. மாமியார் எதை உடைத்தாலும் அது மண்குடம் என்பார்கள், இதே மருமகள் உடைத்தால் அதை பொன்குடம் என்பார்கள். அதே போல் அவர்களுக்கு வந்தால் அது ரத்தம், மற்றவர்களுக்கு என்றால் அது தக்காளி சட்டினி. இந்த வடிவேலு வசனம் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. எந்த வகையிலும் இந்த திட்டத்தை குறை கூற அதிமுகவிற்கு அருகதை இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு புறம் என்றாலும், இந்த தூய்மை பணியாளருடைய பணி உத்தரவாதம் தரப்படும் என்று நேற்றைக்கு கூட பெருநகரத்துடைய மேயர், மதிப்புக்குரிய மேயர் பிரியா அவர்களும் நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர்களும் கூட்டாக சேர்ந்து பத்திரிகையாளரை சந்தித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பிஎஃப், ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஓய்வூதியம் போன்றவையும் பிடித்தம் செய்யப்படும். அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த அந்த ஊதியம் குறைக்கப்படாது என்ற உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பணியாற்றியவர்கள் அனைத்து நிலையிலேயும் பணியாற்றியவர் சென்னை மாநகராட்சியின் கீழ் அவர்களுக்கு பணி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அங்கே ஆர்ப்பாட்டத்தில் இருக்கின்ற மக்களை தவறான வழியில் திசை திருப்புவதால் தான் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு நாட்களில் முடிவுக்கு வந்துவிடும். அதேபோல் இந்த போராட்டத்தால் தேங்குகின்ற குப்பைகளை அகற்றுவதற்கு நேற்றைக்கு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் பேரில் இந்த பணிகளை மாற்று வழியில் இந்த பணியாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பும் வரையில் தற்காலிகமாக மாற்று வழி ஒன்றை ஏற்படுத்தி குப்பைகள் இல்லாத இந்த ஜோன் மண்டலம் 5, 6 குப்பைகள் தேங்கா வண்ணம் பார்த்துக் கொள்வதற்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இன்றையிலிருந்து தேங்கி கிடக்கின்ற குப்பைகள் அனைத்தையும் அகற்றுகின்ற பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் சந்திக்க விரும்பினால் இன்றைக்கே கூட நம்முடைய பெருநகரத்துடைய மேயர் அவர்களும் அதேபோல் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் அந்த பகுதியுடைய மாவட்ட அமைச்சர் என்ற முறையில் நானும் அவர்கள் ஒரு குழுவாக வந்தால் சந்திப்பதற்கு அரசின் தரப்பில் இருக்கின்ற நியாயத்தை எடுத்து கூறுவதற்கு நிச்சயமாக முதலமைச்சர் அனுமதிப்பார். ஆகவே தாராளமாக கதவுகள் திறங்க இருக்கிறது, சந்திக்கலாம்.